குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் 9th சம் பாருங்கள். கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்கான், டிமாண்ட் கொடுத்துருக்கான், சப்ளை கொடுத்துருக்கான். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸை ஃபைன் பண்ண சொல்கிறான். ஸோ கொஸ்டினில் கொடுத்த கிவனில் டிமாண்டையும் சப்ளை ஃபங்க்ஷனையும் எடுத்து எழுதுங்க. ஸோ நமக்கு என்னது டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை அப்படிங்கிறதுனால பிடி ஈக்குவல் டு பிஎஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே 8/x+1 இருக்குது. இது கிராஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும், 8 - 2 இன்ட்டு x+1/x+1. இங்கே x+3/2 அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே இந்த x+1 இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும். இந்த 2 இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் தான் எனக்கு என்ன ஆகும், மல்டிபிள் ஆகுமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த 2 இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும், 2 × 8 - 2x - 2 ஈக்குவல் டு x+3 × x+1. இந்த x+1 இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ அப்போ x+3 × x+1 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும், 16 - 4x - 4 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், இங்கே x+3 × x+1 அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 16 - 4 எனக்கு என்ன வரும், 12 ஆயிரும். இங்கே -4x அப்படியே தான் இருக்குது. ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இங்கே மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும், x² + x. இந்த 3 இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணால் +3x + 3 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 12 - 4x ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே x² அப்படியே தான் இருக்குது. x + 3x எனக்கு என்ன வரும், 4x அப்படின்னு வரும். ஸோ +3 அப்படியே தான் இருக்குது. இந்த -4x இந்த பக்கம் தான் +4x, இந்த 12 இந்த பக்கம் தான் -12 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு x² 4x அப்படியே தான் இருக்குது. இங்கே ஒரு 4x இருக்குது, ரெண்டே ஆட் பண்ணால் இங்கே 8x அப்படின்னு வரும். ஸோ -12லேருந்து +3 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், -9 வரும். ஈக்குவல் டு எனக்கு என்னது 0. ஸோ இப்போ ஃபேக்டர் பண்ணுங்கள். ஃபேக்டர் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் -9 வரும். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், 8 வரணும். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன ஃபேக்டர் வரும், x+9 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்ரு, x - 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்ரு. சரிங்களா? ஸோ இப்போ x+9 = 0, x - 1 = 0, x = எனக்கு என்ன வரும், -9 அப்படின்னு வரும். x = எனக்கு என்ன வரும், 1 வரும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ நம்ம எக்ஸுக்கு எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால் பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துப்போம். ஸோ இப்போ x = எனக்கு என்னது 1, x0 இங்கே என்னது 1 தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இப்போ x0 கிடச்சிருச்சு. ஸோ p0 வேணும். ஸோ அப்போ டிமாண்டில் கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, p0 வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? ஸோ p0 வேல்யூ எனக்கு என்னது 2. ஸோ இப்போ x0 p0 மல்டிபிள் பண்ணி வச்சுங்க. 2 × 1 எனக்கு என்னது 2. ஸோ இப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, கன்சியூமர் சர்ப்ளஸையும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸையும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா எனக்கு என்னது, integral 0 to x0 f(x) × dx - p0 × x0. ஓகேங்களா? ஸோ இப்போ integral 0 to 1 அப்படிங்கிறது எனக்கு என்னது x0 வேல்யூ. ஸோ f(x) அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ்னால எனக்கு என்னது டிமாண்ட் தான். ஸோ அப்போ டிமாண்டோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதுங்க, கொஸ்டினில் கொடுத்தது. ஸோ dx - p0 x0 வேல்யூ எனக்கு என்னது 2. சரிங்களா? ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணும்போது மேலே 8/x+1 அப்படின்னு இருக்கா. ஸோ 8 அப்படிங்கிறது இங்கே எனக்கு என்னது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதனால் அது அப்படியே தான் இருக்குது. கீழே 1/x+1 இருக்குது. ஸோ 1/x பண்ணால் எனக்கு என்ன வரும், log xன்னு வரும். ஸோ இப்போ இங்கே 1/x+1 இருக்குது. ஸோ இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், log x+1 அப்படின்னு வரும். மைனஸ் இந்த 2 இன்டகிரேட் பண்ணால் -2x. ஸோ லிமிட் 0 to 1 அப்படியே தான் இருக்குது. இந்த -2 இந்த -2 அப்படியே வெளியே இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 8 × log எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா எனக்கு என்ன வரும், 1 + 1 2ன்னு வரும். மைனஸ் இங்கே 1 கொடுத்தா எனக்கு என்ன வரும், -2 × 1 -2ன்னு வரும். சரிங்களா? அப்போ மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் 8 × log 0 சப்ஸ்டிட் பண்ணால் log 1ன்னு கிடைக்கும். -2 × 0 எனக்கு என்னது 0 ஆயிரும். இந்த -2 இங்கே அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். ஸோ 8 × log 2 இந்த -2 அப்படியே தான் இருக்குது. 8 × log 1ஓட வேல்யூ எனக்கு என்னது 0. ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆயிரும், அந்த டைம் 0 ஆயிரும், இந்த டைமும் 0 ஆயிரும். ஸோ இந்த -2 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். இந்த -2 இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளை பண்ணால் எனக்கு என்ன ஒரு 8 × log 2 -2 ஆட் பண்ணால் -4 யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்னது, கன்சியூமர் சர்ப்ளஸ் முடிஞ்சது. ப்ரொடியூசர் சர்ப்ளஸை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு என்ன ஃபார்முலா, x0 × p0 - integral 0 to x0 g(x) × dx. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவேன், x0 p0 வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் இன்டகரல் 0 to இங்கே பாருங்கள் x0 வேல்யூ 1 அப்படிங்கிறனால 0 to 1. ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறனால எனக்கு என்னது சப்ளை ஃபங்க்ஷனை எடுத்து எழுதணும். ஸோ அப்போ சப்ளை ஃபங்க்ஷன் இங்கே எடுத்து எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் இங்கே கீழே 1/2 இருக்கா, இதில் இந்த கீழே இருக்கக்கூடிய 1/2 கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால வெளியில் தூக்கி வச்சுக்கிங்க. ஸோ இப்போ x+3 மட்டும் மேலே இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், x பண்ணால் x² ப்ளஸ் 3 பண்ணால் எனக்கு என்ன வரும், 3x அப்படின்னு வரும். லிமிட் எனக்கு என்னது 0 to 1 அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 2 - 1/2 அப்படியே தான் இருக்குது. இங்கே அப்பர் லிமிட்டை எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 1/2 + 3 அப்படின்னு வரும். மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ அதனால் -0 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். இதை
2 minus 1 by 2 அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிபிள் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும் 6 plus 1 7. ஸோ 7 by 2ன்னு வரும் ஈக்குவல் டு அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும் 2 minus 7 by 4 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 4 இங்கே கிராஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் 4 into 2 8 minus 7 divided by 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 8 minus 7 எனக்கு என்னது 1 by 4 யூனிட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின். 10th கொஸ்டினில் பாருங்கள் சேம் போன சம் மாதிரியே நமக்கு டிமாண்டும் சப்ளைவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. போன சம் என்ன போட்டோம் டிமாண்ட் சப்ளை தானே போட்டோம். அதே மாதிரி இந்த சம்லையும் எனக்கு டிமாண்டும் கொடுத்துருக்காங்க சப்ளை ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு பியோட வேல்யூ வேணும். ஸோ போன சம்மில் வந்து எனக்கு பி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருந்ததுனால எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கனால நம்ம பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினில் கொடுத்த மாதிரி டிமாண்டையும் சப்ளைவே எழுதிக்கிங்க. டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை அப்படிங்கிறதுனால டிமாண்ட் ஃபங்க்ஷன் வேல்யூவும் சப்ளை ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவல் போட்டு எழுதுங்க. ஸோ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் போத் சைடு ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் இங்கே ரூட்டு கேன்சல் ஆயிருமா இந்த ஸ்கொயர் பண்ணோம்னா. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் 100 minus பின்னு வரும். இங்கே ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும் p divided by 2 minus 10 the whole square அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் 100 minus p அப்படியே தூக்கி இங்கே எழுதிக்கிங்க. இங்கே a minus b the whole squared ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a minus b whole squared அப்படின்னா எனக்கு என்ன வரும் a squared plus b squared minus 2ab அப்படின்னு எழுதுவீங்களா. ஸோ இப்போ a squared அப்படின்னா எனக்கு என்ன வரும் p squared divided by 4 plus b squared அப்படின்னா 10 squared எனக்கு என்ன வரும் 100 minus 2 into ab அப்படின்னா இங்கே ஒரு 2 போட்டால் எனக்கு என்ன வரும் 2 கேன்சல் ஆயிருமா இங்கே. ஸோ அப்போ p மட்டும் இருக்கும் p into 2 into இங்கே 10 போட்டால் எனக்கு என்ன வரும் ஓகேங்களா 2 கேன்சல் ஆயிடுச்சுல அப்போ மைனஸ் 10p. இப்போ மைனஸ் 2ab பதிலாக எனக்கு என்னது மைனஸ் 10p அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 100 minus p அப்படிங்கிறது இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும் ஒரே சைடாக கொண்டு வரும். ஸோ அப்போ p squared by 4 plus 100 minus 10p அப்படியே தான் இருக்குது. இந்த p இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் p 100 இந்த பக்கம் வந்து எனக்கு என்னது மைனஸ் 100 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு p squared divided by 4 அப்படியே தான் இருக்குது. இந்த 100க்கு இந்த மைனஸ் 100ம் கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் 10pலேருந்து ஒரு p போச்சுன்னா எனக்கு என்ன வரும் 9p அப்படின்னு வரும். ஓகேங்களா. அப்போ மைனஸ் 9p போட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 4 பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஆகுது. கிராஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும் p ஸ்கொயர்ட் மைனஸ் 9 into 4 36p அப்படின்னு வரும். இந்த 4 இந்த பக்கம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா எனக்கு என்னது 0 into 4 மல்டிபிள் ஆகும்போது 0 ஆயிரும். ஸோ அப்போ p ஸ்கொயர்ட் மைனஸ் 36 மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு p காமனாக வெளியெடுத்துட்டு எனக்கு என்ன வரும் p மைனஸ் 36. ஸோ அப்போ ஃபேக்டர் எனக்கு என்னது p ஈக்குவல் டு 0 p மைனஸ் 36 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ p ஈக்குவல் டு எனக்கு என்னது 36. எப்பயுமே எனக்கு என்னது 0 வேல்யூவை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால் p ஈக்குவல் டு 36நாலும் p நாட் ஈக்குவல் டு 36நாலும் நமக்கு என்னது ஒன்று தான். சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு p நாட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் எக்ஸ் நாட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ அப்போ p நாட் இன்ட்டு எக்ஸ் நாட் வேணும்ல. ஸோ எக்ஸ் நாட்டில் கொண்டு போய் அதாவது டிமாண்டில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100 மைனஸ் பியோட வேல்யூ எனக்கு என்னது 36. 100 மைனஸ் 36 எனக்கு என்ன 64. 64க்கு ரூட் எடுத்தால் எனக்கு என்னது 8. சரிங்களா. ஸோ அப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூ எனக்கு என்னது 8. ஓகேங்களா. ஸோ p நாட் இன்ட்டு எக்ஸ் நாட்டை முன்னாடியே மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. p நாட்டோட வேல்யூ வந்து 36 எக்ஸ் நாட்டோட வேல்யூ 8. ஸோ மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன 288. சரிங்களா. ஸோ இப்போ கிவன் டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் இஸ் அதாவது இந்த கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான்ல. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா கன்சியூமர் சர்ப்ளஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரூட்டை நான் கேன்சல் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் எனக்கு என்ன பண்ண முடியும் என்னால் இன்டெக்ரல் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100 மைனஸ் பி அப்படின்னு இருக்குது. போத் சைட் ஸ்கொயர் போட்டால் எனக்கு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த ஸ்கொயர்டுக்கு ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 100 மைனஸ் பி அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். சரிங்களா. ஸோ இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் தானே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கன்சியூமர் சர்ப்ளஸை. ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு ஃபார்முலா எழுதிக்கிங்க. ஃபார்முலா எழுதிட்டு ஸோ இப்போ 0 to எக்ஸ் நாட்டோட வேல்யூ 8 அப்படிங்கிறதுனால இன்டெக்ரல் 0 to 8 இங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். எஃப் ஆஃப் எக்ஸ் தானே இங்கே மாற்றி வச்சுருக்கீங்க p இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஸோ அப்போ எனக்கு என்னது இதை கொண்டு வந்து இங்கே அப்படியே அப்ளை பண்ணிங்க 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு dx மைனஸ் p நாட் இன்ட்டு எக்ஸ் நாட்டோட வேல்யூ 288. ஓகேங்களா. ஸோ இப்போ இது இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 100 பண்ணால் 100x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 லிமிட் 0 to 8 அப்படியே தான் இருக்குது மைனஸ் 288. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க 100 into 8 மைனஸ் 8 கியூப் டிவைட் பை 3 மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் 0 மைனஸ் 288 அப்படின்னு இருக்குது. சரிங்களா. ஸோ 100 into 8 எனக்கு என்னது 800 மைனஸ் 8 கியூப் எனக்கு என்ன வரும் 512 அப்படின்னு வரும். ஸோ டிவைட் பை 3. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 3யை 512ஓட மல்டிபிள் பண்ணால்
1536 மைனஸ் 512/3 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண எனக்கு என்னது 1024/3 யூனிட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது கன்சியூமர் சர்ப்ளஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நமக்கு எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ அதை பிஸ் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றிக்கி வச்சுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பியை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய டிவைட் இந்த பக்கம் வந்து எனக்கு என்ன ஆகும் 2x ஆகுமா, பி மைனஸ் 20 வருமா. ஏன் பி மைனஸ் 20னா இது இங்கே ஒன்ஸ் மட்டும்தான் டிவைடில் இருக்குது. இங்கே மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன அது பி மைனஸ் 20/2 அப்படின்னு இருந்திருக்கும். இங்கே இந்த 2 இந்த பக்கம் வந்து எனக்கு என்ன ஆயிரும் 2x ஆயிரும். ஸோ அப்போ -20 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் p is equal to 2x + 20 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் எனக்கு g of x. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸுக்கு ஃபார்முலா எழுதுங்க. ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு ஃபார்முலா எழுதிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொண்டு போய் ஃபார்முலாவில் கொண்டு போய் இதை அப்ளை பண்ணுங்கள். P0 × x0 வேல்யூ எனக்கு என்னது 288. இன்டெக்ரல் 0 to x0 வேல்யூ எனக்கு என்னது 8. g of x தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ணியிருக்கோம்ல 2x + 20 × dx அப்படின்னு எடுத்து எழுதிக்கிங்க. எடுத்து எழுதிட்டு 288 அப்படியே தான் இருக்குது. 2x இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 2x² / 2 ப்ளஸ் 20 பண்ணால் 20x. லிமிட் எனக்கு என்னது 0 to 8 அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 288 மைனஸ் இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 கேன்சல் ஆயிருமில்ல, இங்கே இருக்கக்கூடிய 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ x² + 20 தான் இருக்கும். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும் 8 சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 8² எனக்கு என்ன வரும் 64 ப்ளஸ் 20 × 8 எனக்கு என்ன வரும் 160 அப்படின்னு வருமா. ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணிங்க. மைனஸ் லோயர் லிமிட் பண்ணால் டோட்டலாக எனக்கு என்னது 0 சரிங்களா. ஸோ இப்போ 288 - 64 - 160 அப்படின்னு வருமா 20 × 8. ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது 64 அப்படின்னு வருது. ஸோ அப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் எனக்கு என்னது 64 யூனிட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பாருங்கள் 11th சம்மு. 11th சம்மில் எனக்கு என்ன சொல்லியிருக்கான், ஃபைண்ட் த கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்டு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ரெண்டையுமே ஃபைன் பண்ண சொல்கிறான். எனக்கு என்னது டிமாண்டும் சப்ளைவும் போன சம் மாதிரியே கொடுத்துட்டான். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிவன் பிடி எடுத்து எழுதிக்கிறீங்க. சப்ளை அதாவது டிமாண்டை சப்ளை எடுத்து எழுதிக்கிட்டு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறீங்க. ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணும்போது பாருங்கள் 25 - 3x = 5 + 2x அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 3x இன்சைட் எடுத்து வந்தால் ப்ளஸ் 3xன்னு வரும். இந்த 5 இன்சைட் எடுத்து வந்தால் எனக்கு என்ன வரும் -5 அப்படின்னு வருமா. ஸோ அப்போ 25 - 5 = 2x + 3x. ஸோ அப்போ 25 - 5 எனக்கு என்ன வரும் 20ன்னு வரும். 2x + 3x எனக்கு என்னது 5x. x = 5 இந்த பக்கம் மல்டிபிள் இருக்க டிவைடில் வருமா. ஸோ அப்போ x = எனக்கு என்னது 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ x = 4னாலும் x0னாலும் ஒன்று தான். ஸோ x = 4 அப்படிங்கிறத டிமாண்ட் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் பியோட வேல்யூ கிடைக்கும். அதாவது p-னாலும் p0னாலும் ஒன்று தான் சரிங்களா. ஸோ அப்போ கொண்டு போய் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் 25 - 3 × x பதிலாக 4 போட்டால் 25 - 12 எனக்கு என்ன வரும் 13 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ x0 p0 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ x0ம் p0யும் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ x0 × p0 எனக்கு என்னது x0 13, p0 எனக்கு என்னது 4. ஸோ மல்டிபிள் பண்ணிட்டா 52ன்னு கிடைக்கும். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு ஃபார்முலாவை எடுத்து எழுதுறீங்க. ஃபார்முலா எனக்கு என்னது இன்டெக்ரல் 0 to x0 × f of x × dx - p0 × x0 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இன்டெக்ரல் x0 வேல்யூ எனக்கு என்னது 4. ஸோ 0 to 4 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. f of x எனக்கு என்னது டிமாண்ட் ஃபங்க்ஷன் தானே. ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்னால டிமாண்ட் தானே எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இங்கே கொஸ்டினில் பிடி அப்படின்னு கொடுத்ததுனால p அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம எதையும் ஃபைன் பண்ண தேவையில்ல. எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தா தான் நம்ம p மாற்றி வைக்கணும் போன சம் மாதிரி. ஸோ இப்போ இங்கே டேரெக்டாக p கொடுத்ததுனால டேரெக்டாக டிமாண்ட் எடுத்து போடுறீங்க. டிமாண்ட் எனக்கு என்னது 25 - 3x × dx - p0 × x0 வேல்யூ எனக்கு என்னது 52. ஸோ 52 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெகிரேட் பண்ணும்போது 25 பண்ணால் 25x - 3 × x பண்ணால் x² / 2 லிமிட் 0 to 4 அப்படியே தான் இருக்குது. -52 அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 25 × 4 - 3 × x² வந்து 4 அப்படின்னால 16 வரும். ஸோ 3 × 16/2 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் இங்கே 0 ஆயிரும். -52 அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து 25 × 4 எனக்கு என்னது 100. ஸோ இந்த -52 இங்கே -52 அப்படியே தான் இருக்குது. இந்த 2க்கு 16 கேன்சல் பண்ணால் 8 வரும். 8 × 3 எனக்கு என்னது -24 சரிங்களா. ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் எனக்கு என்னது 24 யூனிட்ஸ் அப்படின்னு வரும் கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கொஸ்டினில் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஃபார்முலா எனக்கு என்னது x0 × p0 - இன்டெக்ரல் 0 to x0 × g of x × dx. ஸோ அப்போ p0 × x0 வேல்யூ 52 - இன்டெக்ரல் 0 to x0 வேல்யூ 4 அப்படிங்கிறது 4 போட்டாச்சு. ஸோ g of x கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கனால 5 + 2x × dx அப்படின்னு வருமா. ஸோ நெக்ஸ்ட்டு 52 - இப்போ 5
5 இன்டகிரேட் பண்ணால் 5x 2 இன்ட்டு எக்ஸை பண்ணால் எனக்கு என்ன x²/2 வருமா. ஸோ அப்போ 0 to 4 லிமிட் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் எனக்கு என்னது 4 சப்ஜெக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 52 மைனஸ் 5 இன்ட்டு 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 4² எனக்கு என்ன வரும் 16 வரும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்னது 16 மட்டும் இங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் டோட்டலாக 0. ஸோ 52 மைனஸ் அடுத்து 5 இன்ட்டு 4 20 ப்ளஸ் 16 போட்டால் எனக்கு என்ன வரும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு 16 யூனிட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் 3rd சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 4th சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.